நம்முடைய வாழ்க்கையில் விடை காண முடியாத சூழ்நிலைகளில் விடையை கண்டுபிடித்து தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதற்காய் அவசரப்படாமல் அவருக்காய் காத்திருப்போம். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அன்புக்குரியவர்களே, பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் திகைக்கின்ற நேரங்கள், சில வேதனைகளையும் துயரங்களையும் சஞ்சலங்களையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல், தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாற்றம் அடைகிற சந்தர்ப்பங்கள், சில கேள்விகளுக்கு பதில் இல்லாத சூழ்நிலைகள், சில போராட்டங்களுக்கு முடிவில்லாத சூழ்நிலைகள், சிலர் நம்மை காயப்படுத்தும் போது தாங்க முடியாத வேதனைகள், சில வியாதிகளால் வாழ்க்கையில் ஏற்படுகிற அதிரடி தாக்குதல்களால், சத்துரு கொண்டு வருகிற தீய சதி திட்டங்களால், மனிதர்கள் கொண்டு வருகிற மாய்மாலமான கிரியைகளால் நாம் மனம் உடைந்து போகிறோம். கர்த்தர் சொல்கிறார், அமர்ந்திருந்து எனக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பதில் கொடுத்து, சத்துருக்கள் முன்னிலையில அவர்கள் வேதனைப்படுகிற காரியங்களுக்கு நல்ல பதில் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில அநேக கேள்விகளுக்கு பதில் இல்லாமல், அநேக சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் துவண்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், வசனத்துக்கு காத்திருந்து கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல விடியலுக்காக, நல்ல பதிலுக்காய் எதிர்நோக்கி இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நல்ல பதிலை தருவார். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். குழந்தையை பாக்கியம் வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதமான பதிலை தந்து ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை மேன்மை பெற செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய மகிமை என்னவென்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய விடுதலை என்னவென்று அறிந்து கொள்வீர்கள். அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீர்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற மக்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அனுபவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.